எல்லாருக்கும் வணக்கம். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபினான்ஷியல் பிளானிங்கில் 5th ஸ்டெப்புக்கு வந்திருக்கோம். ஸோ நம்ம பார்த்த மாதிரி ஃபஸ்ட்டு 3 ஸ்டெப்பு, அடுத்த ரூல் சொன்னேன். இது உங்கள் கண்ட்ரோலில் ஃபினான்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போன வீடியோவில். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் ஒரே ப்ராடக்ட்டில் நீங்கள் போட வேண்டாம். இதுக்கு ஒரு இங்கிலீஷ் பழமொழி கூட இருக்குது, டோன்ட் புட் ஆல் யுவர் எக்ஸ் இன் சிங்கிள் சேம் பேஸ்கெட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்டை டைவர்சிஃபை, அசட் அலோகேஷன் அப்படிம்பாங்க. ஒரு அசட்லேயும் நீங்கள் டைவர்சிஃபை பண்ணுறது எப்போவுமே நல்லது. இப்போ நார்மலாக எல்லாருக்கும் ஒரு திங்கிங் என்ன இருக்குது அப்படின்னா, ஈக்விட்டி, அதாவது ஸ்டாக்கோ இல்லை மியூச்சுவல் ஃபண்ட்லையோ நம்ம போட்டோம்னா டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படிங்கிறது 2 டிகேடாக நடந்துக்கிட்டு இருக்குது. ஹிஸ்டாரிக்கலாக ஈக்விட்டி மார்க்கெட், அதாவது ஸ்டாக் மார்க்கெட் உங்களுக்கு டபுள் டிஜிட் ரிட்டர்ன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்குது. பட் இதுவே ஃப்யூச்சரில் நடக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். ஸோ இப்போ ஒரு 10 வருஷம் முன்னாடி 2011 நமக்கு வேர்ல்டு கப் வின் பண்ணி கொடுத்தாரு தோனி. ஸோ இதே தோனியை இப்போ கூட்டின்னு வந்தார்னா, இந்த 2023 வேர்ல்டு கப்பில் நம்ம ஆட விட்டோன்னா அதே பர்ஃபார்மன்ஸ் இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி தான் ஒரு பழைய ப்ராடக்ட் ஒன்று முன்னாடி, அதே மாதிரி எஃப்டிலாம் பார்த்திங்கன்னா முன்னாடி 14%, 12% ஈஸியாக கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ 7%, 6% தான் ஆவரேஜாக கிடச்சிக்கிட்டு இருக்குது. ஸோ அதே மாதிரி நம்ம இதே ப்ராடக்ட் ஃப்யூச்சரில் இது கொடுக்குமா அப்படின்னு நம்ம ஒரு பிளைண்டு ஒரு பிலீஃப் இல்லாமல் நம்ம அசட் அலோகேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த ப்ராடக்ட் குறைஞ்சாலும் நார்மலாக அந்த ப்ராடக்ட் ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கோவிட் டைமில் ஈக்விட்டிஸில் -30%, 40% வரைக்கும் கரெக்ட் ஆச்சு. பட் கோல்டு பார்த்திங்கன்னா அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக பயங்கரமாக தூக்கி கொடுத்துச்சு. ஸோ அது வரைக்கும் ஈக்விட்டி தான் தெய்வம், ஈக்விட்டி தான் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தவங்கலாம் கோல்டு பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி ஒரு 2021 சைடில் எஃப்டிஸ் 3%, 4%, ஸ்டேட் பேங்க்லாம் 3.5% கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி 8%, 9% வரைக்கும் இப்போ கிடைக்குது. பட் லாஸ்ட் இயர் ஈக்விட்டியில் அந்த ரிட்டர்ன்ஸ் கிடைக்கல. ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைம்ஸில் ஒரு அசட் கிளாஸும் டிஃப்ரெண்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணணும். நம்ம அதோட அட்வான்டேஜ் எடுத்துக்கணும். நம்ம ஓவராலாக ஒரு ஆவரேஜாக நம்ம பயப்படாமல் இருக்கணும் அப்படின்னா, உங்களோட எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டையும் தூக்கி ஒரே பர்டிகுலர் ப்ராடக்டில் போடாதீங்க. ஸோ அது ஃபிக்ஸட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கோல்டாக இருக்கலாம், இல்லை ஈக்விட்டியாக இருக்கலாம். கரெக்டாக பிரித்து உங்களோட ரிஸ்க் ப்ரொஃபைல் என்ன, என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், நான் அந்த அளவுக்கு நான் ஒர்த்தா, ரிஸ்க் எடுக்கிற அளவுக்கு நான் ஒர்த்தா அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னா ஒன்லி மியூச்சுவல் ஃபண்ட் மட்டும் கிடையாது. அது எஃப்டியாக இருக்கட்டும், கோல்டாக இருக்கட்டும், ஈக்விட்டியாக இருக்கட்டும், நீங்கள் ப்ராப்பராக அசட் அலோகேஷன் பண்ணி நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப சூப்பர் ரிட்டர்ன்ஸ் இல்லாட்டியும் உங்களோட கேபிட்டல் செக்யூர் ஆகும். அதே மாதிரி கண்டிப்பாக மோர் தென் ஆவரேஜ் ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ அசட் அலோகேஷன் தான் நம்ம 5th ஸ்டெப்பு. ஸோ இதை பற்றினா உங்களோட கருத்துக்களை தெரிவிங்க கருத்தில். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கும் வரை தேங்க்யூ. ஹாப்பி இன்வெஸ்டிங்.